பார்த்திபன் பொதுவாவே பார்த்தீங்கனாலே ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரங்கள் பண்ணுவாரு. ஆனா, அந்த மாதிரி கேரக்டர் பண்ணும்போது அந்த கேரக்டராவே மாறிடுவாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரீசென்ட்டா வந்து மாவீரன் கிட்டோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது கூட, அவர் வந்து ஒரு கிளிய வந்து அவர் ஷோல்டர்ல உட்கார வச்சுட்டு வந்தாராம். இந்த பைரட் ஸ்டைல்ல. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமா நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கவருக்கு அடுத்த ரோலும் ரொம்ப வித்தியாசமா அமைஞ்சிருக்காம். அத பத்தி பேசியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லயலா கேம்பஸ்குள்ளே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மாவீரன் கிட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டீசர் லான்ச்சில் இருக்கும். இன்னைக்கு நம்மளோட இந்த ஈவெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணிக்க பார்த்திபன் இருக்கார். அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து மாபெரும் ஹிட்டு அப்படின்னு பேர் வச்சுருக்கணும். மாவீரன் ஹிட்டு வச்சுருக்காங்க. நியூஸ் 7 சேனலுக்கு என்னுடைய வணக்கம். சுசீந்திரனோட இந்த படம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு படம் இயக்குனர் வந்து வெற்றி பட இயக்குனராக மட்டுமே இல்லாமல் அந்த படங்கள் வந்து எந்த அளவுக்கு மனசில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துறது முக்கியமான விஷயம். அந்த வகையில் வந்து சுசீந்திரன் நம்மகிட்ட இருக்கிறதுல ஒரு சிறந்த இயக்குனர். அவருடைய இந்த படத்தில் அப்புறம் விஷ்ணு விஷால், ஸ்ரீ திவ்யா, சூரி அந்த மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தோட முதல் பட ப்ரொடியூசர். அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்போ தான் வந்து சினிமா தொழில் வந்து நல்லா தழைக்கும். கிளியோடு வந்திருக்கீங்க. உங்களை ஸ்பெஷலாக கிளியோட பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது. எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா? அதான் மேடையிலே சொன்னேன், கிளி மாதிரி ஒரு பொண்ணை வச்சுருக்காரு அப்படின்னா தப்பாக பேசுவாங்க. அதுக்கு பதிலாக கிளியை வச்சுருந்தா யாரும் ஒன்றும் தப்பாக சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரியோ ஆகிட்டார். சே ஐ லவ் யூ, சே ஐ லவ் யூ, சே ஐ லவ் யூ. ஓகே, அதுதான் ஐ லவ் யூ. ஓகே ஓகே, உங்களுடைய கோடிட்ட இடங்களை நிரப்புக பற்றி இப்போ சொல்லுங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக்கு வந்து நிறைய இருக்குது டைம் பேசுகிறதுக்கு. இப்போதைக்கு அந்த படம் வந்து ஒரு 51% முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 49% இருக்குது. சாந்தனு பார்வதி நடிக்கிறாங்க, தம்பிராமேசர் நடிக்கிறாரு, ஒரு ஸ்பெஷல் அப்பீரன்ஸாக சிம்ரன் நடிக்கிறாங்க. இன்னும் நிறைய புகழ்பெற்ற நடிகர்கள் சின்ன சின்ன பாத்திரங்களில் கெஸ்ட் ரோலில் நடிப்பாங்க. சத்யா மியூசிக் பண்ணுறாரு. அர்ஜுன் ஜனான்னு ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் அந்த படத்தை பண்ணியிருக்காரு.